பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே தான் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன் பராக்கிரமசாலிகளோடு ஆலோசனை பண்ணினான், அதற்கு அவர்கள் உதவியா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக அல்லது நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுந்து, பிசாசு நமக்கு விரோதமாக எழுந்து நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும்படியாய், அழிக்கும்படியாய், நிர்மூலமாக்கும்படியாய் பல கோலத்தில் பிசாசு பொல்லாங்கு நமக்கு விரோதமாக எழுந்து வரலாம். சத்துரு நமக்கு விரோதமாக எழுந்து வரலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எதினால் நமக்கு இந்த பிரச்சனை, எதினால் இந்த போராட்டம், எதினால் இந்த பாடுகள், எதினால் இந்த வீண் செலவுகள் என்று சொல்லி நீ அறிந்து குடும்பத்தோடு ஆலோசனை பண்ணி இந்த பிரச்சனையில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த போராட்டத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆலோசனை பண்ணி அந்த ஆலோசனையின்படி ஜெபிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் தம்முடைய திட்டத்தை, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ண அவர் போதுமானவர். அல்லேலூயா. சந்தம் அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பாருங்கள். சனகரிப்பு வந்திருக்கிறார், யுத்தம் பண்ண வந்திருக்கிறார், எசேக்கியாவை அழிக்க வந்திருக்கிறார். ஆனால் எசேக்கியா முதலாவது செய்த காரியம் என்ன செய்வது? தன்னுடைய யுத்த வீரர்களை, தன்னுடைய பராக்கிரமசாலிகளை அவன் அழைத்து அவர்களோடு ஆலோசனை பண்ணுகிறார். என்ன செய்வது என்று சொல்லி ஆலோசனை பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் சங்கீதம் 83வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமது ஜனத்திற்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தரே அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். சத்துருவின் திட்டம் என்ன? நம்முடைய குடும்பங்களை அழிக்க, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நொறுக்க அவன் உபாய தந்திரமாய் செயல்படுகிறான். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா அல்லேலூயா. அவன் உபாயம் பண்ணுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் சங்கீதம் 32:8 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது, தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் தம்முடைய வல்லமையை உங்கள் நடுவிலே விளங்க பண்ணுவது நிச்சயம். சத்ருவாய தந்திரத்தை உனக்கு விரோதமாய் செய்யும் பொழுது அந்த சத்ருவின் கையில் இருந்து நீ தப்பி போகும்படியான வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களே. அந்த சத்ருவின் வல்லமையில் இருந்து நீ தப்பி போகும்படியான போக்கை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அந்த சத்ருவின் வல்லமையை முறியடித்து நீ முன்னேறி போகும்படியான சிராக்கியத்தை கர்த்தர் உனக்கு அனுப்புவார். ஆண்டவர் விரும்புகிறது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவனாய் நீ மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நான் துரிதமாய் சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து 2வதாக எசேக்கியா செய்த காரியம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அவன் தாவீதின் கோட்டையை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது ஆலோசனை பண்ணின எசேக்கியா, 2வது அவன் கோட்டையை, தன்னுடைய ராஜ்யத்தை சுற்றிலும் இருக்கிற, தன் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற தன் கோட்டையை அவன் பலப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் திடன் கொண்டு, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளம் மட்டும் உயர்த்தி, ஆமென் சொல்லுங்களே சத்தம் அல்லேலூயா, உயர்த்தி தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தினான். திரளான ஆயுதங்களை கேடகங்களாய் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த எசேக்கியாவுக்கு விரோதமாய் சனகரிப்பு வந்து நின்ற பொழுது அவன் முதலாவது ஆலோசனை பண்ணி 2வது என்ன செய்கிறான் பாருங்கள், தன் கோட்டையை அவன் பலப்படுத்தினான். எசேக்கியா தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தினான் என்று
வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் சத்ரு எதற்கு நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான் தெரியுமா? எதற்காக உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி வருகிறான் தெரியுமா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பின்வாங்கி போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். மீண்டும் உன்னை சீர்படுத்த, மீண்டும் உன்னை ஸ்திரப்படுத்த, மீண்டும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டும்படியாய் சத்ரு உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறான். நல்லா புரிஞ்சுக்காங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த எசேக்கியா அதுவரைக்கும் தன்னுடைய கோட்டைகள் ஆங்காங்கே உடைந்திருக்கிறது, பழுதாகியிருக்கிறது. அதுவரைக்கும் எசேக்கியாவுக்கு அதை சரி பண்ண வேண்டும் என்கிற அக்கறை வரவில்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி பண்ண வேண்டும், உடைஞ்சிருக்குது, அது முழுவதும் இடிந்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எசேக்கியா தீர்மானித்து அந்த கோட்டைகளை அவன் செப்பனிட அவனுக்கு மனம் இல்லை. இப்ப பாருங்க, சனகரிப்பு அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது அவன் உடனே என்ன செய்கிறான்? தன் கோட்டைகளை பலப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் கோட்டைகளை பலப்படுத்தினான். பலவீனமாய் இருக்கிற சுவர்களை அவன் பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள் நாம் இருந்த வண்ணமாய் இன்றைக்கு இருக்கிறேனா? என் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தில் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற காரியங்களில் எப்படி இருக்கிறேன்? ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப காலம் என்னிடத்தில் உண்டோ அல்லது இந்த நாட்களில் எப்படி இருக்கிறேன் என்று யோசித்து நீ பார்ப்பாயானால், ஆரம்ப நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ உடைக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். ஏதோ ஒரு விதத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். உன் ஜெப வாழ்க்கையில் உடைக்கப்பட்டவனாய், ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தில் உடைக்கப்பட்டவனாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் உடைக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். ஆகவே தான் சில வேளைகளில் போராட்டங்கள், சில வேளைகளில் பாடுகள், சில வேளைகள் பிரச்சனைகள், சில வேளைகள் நிந்தைகள். எதற்காக இந்த உபத்திரவம்? எதற்காக இந்த போராட்டம்? எதற்காக இந்த பாடுகள்? எதற்காக இந்த வேதனை தெரியுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்து அதை செப்பனிட வேண்டும், மறுபடியும் கட்ட வேண்டும், மறுபடியும் எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை சில வேளைகளில் அந்த வழியாய் நடத்துகிறார் என்று சொன்னால் நம்மை செப்பனிடுவதற்கு. ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உன் இடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்காக பாடுகள் வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்தை நெருங்குவோம் அல்லவா? உபத்திரமம் வரும்பொழுது தேவ சமூகத்தை பின்பற்றுவோம் அல்லவா? நிந்தைகள், அவமானங்கள் வரும்பொழுது, சத்துருக்கள் வரும்பொழுது அவர் சமூகத்தை நோக்கி ஓடுவோம் அல்லவா? அதற்காக தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காய், ஸ்திரப்படுத்துவதற்காய், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் சில வேளையில் சனகரிப்பை போன்ற துன்மார்க்கர்களை, சனகரிப்பை போன்ற பொல்லாதவர்களை உங்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுகிறார் என்று சொன்னால், உன் குடும்பத்தை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை செப்பனிடு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். எந்த விதத்தில் பிசாசு நம்மை எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைக்க வேண்டும் என்று அவன் சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறான். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 59 சங்கீதம் 5 முதல் 7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது ஒரு தாவீதின் சங்கீதம், ஜெபம். அருமையான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன ஜெபம் தெரியுமா? இந்த தாவீது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். நான் துர்க்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நீர் என்னை யோசேப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி அந்த 51 சங்கீதத்தில் முழுவதுமாய் ஜெபிக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த தாவீது ஜெபிக்கிறார்? ஏன் இந்த தாவீது மன்றாடுகிறார் என்று சொன்னால், வேதத்தை வாசிக்கும் பொழுது உரியாவின் மனைவியாகிய அந்த பத்சேபாளை இந்த தாவீது வஞ்சி
வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, யுத்த களத்தில் நிற்க வேண்டிய உரியா, ஜனங்களோடு நிற்க வேண்டிய இந்த தாவீது, யுத்த களத்தில் நிற்க வேண்டிய இந்த தாவீது, ஜனங்களோடு யுத்த வீரர்களோடு நிற்க வேண்டிய இந்த தாவீது அந்த யுத்த களத்திற்கு போகாதபடிக்கு அரண்மனையில் இருந்து விட்டபடியினால் வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீது உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை வாசித்து பாருங்கள், உரியாவின் மனைவியாகிய வத்சேபாளை பார்த்தான், அவன் இச்சித்தான், அவனோடு சேர்ந்து ஒரு கொடிய பாவத்தை இந்த தாவீது செய்தான். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதற்காக உண்மையும் உத்தமமான அந்த உரியாவை கூட தாவீது கொலை செய்தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில் நிற்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கோபாக்கினை இந்த தாவீதின் மீது வருகிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதின் மீது வருகிறது. தாவீதின் பட்சத்தில் நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த தாவீதை எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. தாவீதே, உரியாவின் மனைவியாகிய வத்சேபாளை வஞ்சித்தாயே என்று சொல்லி அந்த தாவீதை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கும் பொழுதுதான் உள்ளம் உடைந்தவனாய், மனம் உடைந்தவனாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். காரணம் என்ன? ஐயோ, நான் பாவத்தை செய்தேன், நான் உருவானது துர்க்குணம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் சாபத்தை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த தாவீது விழுந்து கிடக்கிறார். கர்த்தருடைய மனதுருக்கம் தாவீதின் மீது இறங்கி வந்தது. தாவீதை கர்த்தர் மீண்டும் கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் நம் ஆவிக்குரிய வாழ்வை உடைப்பதுதான் சத்துருவின் திட்டம். அதை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்து நான் எந்த காரியத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சிந்தித்து நிதானித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் எந்த இடத்தில் விழுந்திருக்கிறோமோ, எந்த இடத்தில் பின்வாங்கி இருக்கிறோமோ அந்த இடத்தில் கர்த்தர் நம்மை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை கர்த்தர் பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவர். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எதற்காக பிரச்சனைகள், எதற்காக போராட்டங்கள், எதற்காக பாடுகள் வருகிறது என்று சொன்னால் உன் ஆவிக்குரிய வாழ்வை செப்பனிடுவதற்கு என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் விளங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். உலகத்தை சத்துரு நமக்கு முன்னே கொண்டு வருவான். தாவீதுக்கு முன்னே ஏன் பிசாசு இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்தான் என்று சொன்னால், யுத்த களத்தில் நிற்க வேண்டிய தாவீது யுத்த களத்திற்கு போகாமல் ஒப்பரிக்கையின் போய் நின்றான். ஆமென் சொல்லுங்களே, சத்தம் அல்லேலூயா. ஆகவே தான் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காவிட்டால், இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காவிட்டால், ஜெபிக்க வேண்டிய இடத்தில் ஜெபிக்காவிட்டால், உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசிக்காவிட்டால், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காவிட்டால், சத்துருவாகிய பொல்லாதவன் எந்த விதத்தில் உன்னை வஞ்சிப்பான் என்று உனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி காலத்தில் அவனுடைய தந்திரங்களை நீ மேற்கொள்ள வேண்டுமானால், அவனுடைய கிரியைகளை நீ அழிக்க வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது உன் ஆவிக்குரிய வாழ்வை நீ செப்பனிட்டுக் கொள். இந்த எசேக்கியா தன் அலங்கத்தை செப்பனிட்டது போல நீ செப்பனிடும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் நடுவிலே விளங்க பண்ணுவார். எந்த சனகரிப்பும், எந்த பொல்லாத ஆவியும், எந்த அந்தகார வல்லமையும் உங்கள் குடும்பத்திற்குள் நுழைய முடியாதபடி கர்த்தருடைய பாதுகாவல் உங்கள் குடும்பத்தை சூழ இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே தன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எத்தனை சனகரிப்பு உனக்கு விரோதமாக எழுந்தாலும் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமானால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவனாய் மாறு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா செய்த காரியம் படை தலைவர்களை அவன் திடப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்கலாம். ஜனத்தின் மேல் படைத்தலைவர்களை வைத்து
அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மூன்றாவது இந்த எசேக்கியா ராஜா செய்த காரியம், தன்னுடைய சேனைகளை எல்லாம் வரவழைத்து, தம் ஜனங்களை வரவழைத்து, இந்த ஜனகரிப்புக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், இவனுடைய சேனைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென் சொல்லுங்களே. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறது அதிகம். தேவனுடைய பிள்ளையே, வேதம் இன்னும் சொல்லுகிறது, அவனோடு இருக்கிறது மாமிஷ பலம், நம்மோடு இருக்கிறதோ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அண்ட சராச்சரங்களை படைத்தவர் என்று எசேக்கியா மார்பு தட்டுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலக பயத்தை, மாமிஷ பலத்தை கண்டு நீ பயந்து பயந்து இருக்கிறாயோ, வேதனையோடு இருக்கிறாயோ, இத்தனையா சத்ரு என்னை நெருக்குகிறான், இத்தனையா பொல்லாதவன் எனக்கு விரோதமாய் எழும்புகிறான், என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே, என்னால் கலங்கி போயிருக்கிறேன், பயம் என்னை தொற்றிக் கொள்ளுகிறது, என்ன செய்வது என்று சொல்லி ஏக்கத்தோடு புலம்பலோடு இருக்கிறீர்களோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர்களோடு இருக்கிறது மாமிஷ பலம், உன்னோடு இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ விசுவாசித்தால் எந்த வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த எசேக்கியா பலப்படுத்தினான், திடப்படுத்தினான். எத்தனை போராட்டம் வரட்டுமே, எத்தனை பாடுகள் வரட்டுமே, ஏதோ ஒரு விதத்தில் பயம், இந்த பிரச்சனை என்னால் மேற்கொள்ள முடியாது, இந்த பாடுகளை என்னால் மேற்கொள்ள முடியாது, இந்த வியாதியை மேற்கொள்ள முடியாது, இந்த மந்திரவாதத்தை மேற்கொள்ள முடியாது, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் நடுவிலே விளங்க பண்ணி உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாய் சிதறடிப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த சனகரிப்பை பாருங்கள். வேதம் சொல்லுகிற 20ஆம் வசனத்தை கவனியுங்கள். இது நிமித்த ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனுமாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த சனகரிப்புக்கு பயந்து போன இந்த எசேக்கியாவை பாருங்கள், என்ன செய்கிறார்? அவர் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்துவிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை சந்தித்து அவர் சொல்லுகிறார், ஐயா, எனக்கு விரோதமாய் சனகரிப்பு யுத்தம் பண்ண வந்திருக்கிறார், விளக்காட வந்திருக்கிறார், நம்முடைய ராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார், என்னால் அவனோடு யுத்தம் பண்ண முடியாது, திரளான ஜனங்கள் திரள் கூட்ட படையோடு வந்திருக்கிறார், ஐயோ நான் என்ன செய்வது என்று சொல்லி எசேக்கியா ஏசாயாவினிடத்தில் முறையிடுகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசாயா செய்த காரியம், உடனே எசேக்கியாவோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட போராட்டம் உன்னை தாக்கும்படியாய், உன் குடும்பத்தை அழிக்கும்படியாய், உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கும்படியாய் உனக்கு விரோதமாய் எழுந்து வந்தாலும் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நீ ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து நீ ஜெபிக்க ஆரம்பிப்பாயானால், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பாயானால், ஆண்டவருடைய சமூகத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுவாயானால், எத்தனை சத்துரு உனக்கு விரோதமாய் வந்தாலும் அந்த சத்துருவின் திட்டத்தை நீ மேற்கொள்ளும்படியாய், அந்த சத்துருவின் வல்லமையை நீ மேற்கொள்ளும்படியாய், அந்தகார கிரியைகளை நீ
மேற்கொள்ளும்படியாய் தேவ பலன் உன்மேல் இறங்கி வருவதை நீ காண்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எசேக்கியா ஏசாயாவோடு சேர்ந்து அவன் அபயமிட ஆரம்பித்தான். வானத்தை பார்த்து முறையிட ஆரம்பித்தான். எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இந்த சனகரிப்பு வந்திருக்கிறானே, எங்களை அழிக்கும்படிக்கு, எங்கள் சேசங்களை சிறைப்படுத்தும்படிக்கு இந்த சனகரிப்பின் வல்லமை எங்களுக்கு விரோதமாக எழுந்து வந்திருக்கிறது. ஐயோ, நான் எங்கே போவேன் என்று சொல்லி 2 பேர் சேர்ந்து ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி அந்த சனகரிப்பின் கூட்டம் அத்தனை பேரையும் அவர் சங்கரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு தூதன் அத்தனை பேரையும் சங்கரித்தான். ஒரே ஒரு தூதன் அத்தனை பேரை அழித்தான். ஒரே ஒரு தூதன் அத்தனை வல்லமையை நிர்மூலமாக்கினான். இந்த இரவு வேளையில் தேவ சமூகத்தில் வந்து நீ ஜெபிக்க வந்திருக்கிறாய் அல்லவா? ஜெபிக்க வந்திருக்கிறாய் அல்லவா? முழங்காலை முடக்கி இருக்கிறாய் அல்லவா? உன்னை சிதறடிக்க, உன் குடும்பத்தை அழிக்க, உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை கெடுக்க எத்தனை சனிகரிப்பு எழுந்தாலும், எத்தனை வல்லமை எழுந்தாலும், இன்றைக்கு இந்த இரவு வேளையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒரே ஒரு தூதன் உனக்காய் வழக்காடு, ஒரே ஒரு தூதன் உனக்காய் யுத்தம் பண்ண, ஒரே ஒரு தூதன் உன் சத்துருவை அழிக்க, உன் சத்துருவை நிர்மூலமாக்க அவர் இறங்கி வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பராக்கிரமசாலி என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டிருந்த அந்த சனகரிப்பின் கூட்டத்தை அந்த ஒரு தூதன் அழித்தார். ஒருவனும் தப்பாதபடிக்கு அவர்களை அழித்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அந்த சனகரிப்பு, எந்த சனகரிப்பு இந்த எசேக்கியாவுக்கு விரோதமாக எழுந்தானோ 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது அவன் முகமாய் திரும்பினான். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். எத்தனை சத்துரு உனக்கு விரோதமாய் எழுந்தாலும் நீ தேவ சமூகத்தில் நிற்கிறது உண்மையானால், தேவ ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறது உண்மையானால், உனக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற அந்த துன்மார்க்கர்கள், சத்துருக்கள், பொல்லாத வல்லமைகள் ஒரு நாள் வரும் உனக்கு முன்பதாய் சத்த முகமாய் திரும்பும்படியாய், உன்னை அழிக்க எத்தனித்தவர்கள் செத்த முகமாய் திரும்பும்படியாய், உன்னை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எத்தனித்தவர்கள் செத்த முகமாய் திரும்பும்படியாய் தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் நடுவிலே விலக பண்ணுவார். ஓ அல்லேலூயா. செத்த முகமாய் போனார். வேதம் சொல்லுகிறது அந்த சனகரிப்பு செத்த முகமாய் போய் தன்னுடைய கோயிலிலே போய் பணிந்து கொள்ளும்படியாய் அவன் புறப்பட்டு போன பொழுது வேதம் சொல்லுகிறது அவனுடைய கற்ப பிறப்புகளை அவனுக்கு விரோதமாய் எழுந்து அவனை கொலை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓ சத்துரு தான் வெட்டின படுகுழியிலே தானே விழும்படியாய் கர்த்தர் ஒரு இமைப்பொழுதிலே சூழ்நிலையை மாற்றி அமைப்பார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, எனக்கு விரோதமாய் எத்தனை போராட்டங்கள், என் குடும்பத்திற்கு விரோதமாய் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனை அனுபவிக்கிறேன், என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, சுற்றிலும் சனகரிப்பின் கூட்டம் சூழ்ந்திருக்கிறது, என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி போய் நிற்கிறீர்களோ, வேதனையோடு நிற்கிறீர்களோ, பாரத்தோடு நிற்கிறீர்களோ, என்னை விடுவிக்க யார் உண்டு என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறீர்களோ, ஒரு எசேக்கியாவை போல என கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஊழியக்காரனோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சனகரிப்பின் கூட்டங்கள் உங்களுக்கு முன்பாய் சிதறடிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களிலே வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தரே இந்த யுத்தத்தை நடத்துவார்.
ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் சிதறடிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஒன்று, இந்த எசேக்கியாவை போல குடும்பமாய் நீ ஆலோசனை பண்ணு. இரண்டாவது, பழுதான ஸ்தலத்தை நீ செப்பனிட ஆரம்பி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எந்தெந்த காரியத்தில் பழுதாகியிருக்கிறேனோ, பின்வாங்கியிருக்கிறேனோ, அந்த காரியத்தை அறிந்து மீண்டும் அதை கட்டி எழுப்ப பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுவார். மூன்றாவது, நீ படைத்தலைவர்களை இந்த எசேக்கியா திடப்படுத்தினது போல என்ன வந்தாலும் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆமென், அல்லேலூயா. கலக்கம் வரலாம், போராட்டம் வரலாம். இந்த எசேக்கியா தன் படைத்தலைவர்களை திடப்படுத்தினது போல உன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டு, உன் சரீரத்தை திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் நிற்பாயானால், ஜெபிப்பாயானால், முழங்கால் முடக்குவாயானால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் நடுவில் விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடலாம். எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளு. உன் குடும்பம் கட்டப்படுவதற்கு, சத்துருவை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நீ செயல்படுவாயானால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ணுவார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் விழுந்திருக்கிறாய் யோசித்துப்பார். ஜெப வாழ்க்கையில் விழுந்திருக்கிறாயா? ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தில், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காரியத்தில், பரிசுத்தமாய் வாழ்கிற காரியத்தில், எந்த காரியத்தில் உடைக்கப்பட்டு இருக்கிறார், எந்த காரியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தாவீதை போல நீ மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்புவிட்டு உன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை செப்பனிடுங்கப்பா, என்னை புதுப்பியுங்கப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் நான் எப்படி இருந்தேன், இப்பொழுதோ என் ஆவிக்குரிய வாழ்க்கை நொறுங்கி போய் இருக்கிறதப்பா, எனக்கு இறங்கி நான் அதை செப்பனிட உதவி செய்யும் என்று சொல்லுங்க. மூன்றாவது, என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் ஜெபத்தை விடமாட்டேன், ஊழியக்காரனோடு சேர்ந்து ஜெபிக்கிறதை விடமாட்டேன். ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதை விடமாட்டேன். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சனகரிப்பின் கூட்டம் சிதறடிக்கப்படட்டும், பொல்லாங்குடைய கூட்டம் சிதறடிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்தகார கிரியைகள் அழியட்டும். தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மீது உம்முடைய மகிமை இறங்கட்டும். இந்த அருமையான வேளையில் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. இன்று முதல் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு, இன்று முதல் ஆண்டவரை தன் வாழ்க்கையை செப்பனிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த சனகரிப்பின் கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படட்டும். சனகரிப்பு சொத்த முகமாய் திரும்பட்டும். உம்முடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாய், குடும்பத்தை அழிக்கும்படியாய், குடும்பத்தை சீர்குலைக்கும்படியாய், வீண் பணச்செலவை உண்டு பண்ணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத ஆவியான சனகரிப்பின் கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை விட்டு சத்தமுகமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. சத்தமுகமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. சத்தமுகமாய் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கட்டுங்க ஆண்டவரே. கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனத்தின் கட்டுகள் உடையட்டும். எல்லா போராட்டத்தின் கிரியைகளும் அழியட்டும்.
விடுவிக்கட்டும். கால்களில் பலவீனத்தோடு, கரங்களில் பலவீனத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளை விடுவிக்கட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்யும் அப்பா. தர்மையான வேளையில் கண்ணீரோடும் பாரத்தோடுமை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் கண்ணீரை துடைத்து போடும். எல்லா சனகரிப்பின் கூட்டங்களும் சங்காரமாகட்டும். ஆண்டவருடைய வல்லமையுடைய பிள்ளைகளை விடுவிக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.